வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது நகராட்சியா இல்லை நரக ஆட்சியா, என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது வித்தியாசமான டைட்டில் தான். இதை பாருங்க, இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் வருதுன்னு. அதாவது நாம் எல்லாம் ஒரு ஊரில் வாழ்கிறோம். அதுக்கப்புறமா பட்டணத்துக்கு போகிறோம். பட்டணத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? இப்போ சென்னை, மதுரைலாம் எப்படி வாழ்கிறோம்? நம்ம இருக்கிற இடத்த சுற்றி சுத்தமாக இருக்கிறா அங்கே பார்க்குறோம். சாக்கடையெல்லாம் ட்ரைனேஜ் மூலம் வெளியேற்றுறாங்க. அதே மாதிரி குடி தண்ணீர் தனியாக இணைப்பு வருது. கரண்ட் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் வருது. அந்த இடம் ஒரு சுத்தமாக இருக்குது. அது இல்லாத இடம் சிட்டிகளை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாஸ்தியாக இருக்கும். சாக்கடை ஓடும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் மேலேருந்து கீழே வரும். எப்படா நம்ம மேலே விழுவுன்ட்டு அவுட் ஆஃப் சிட்டியில் அப்படி தான் நிறைய இடம் இருக்குது. இன்னைக்கு அதே சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு நகரமயமாக்குதல்ல இந்தியாவிலே நம்பர் 1. ஆமாங்க, நகரமயமாக்குதல்ங்கிறது வளர்ச்சி. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் 5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு டவுனு, அந்த பக்கம் ஒரு டவுனு, 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு பெரிய டவுனு, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. காரணம் அதாங்க வளர்ச்சி. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் கிடையாது. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இந்த வளர்ந்த நகராட்சி இதுலேருந்து வருமானமும் வருது. ஆனால் அதெல்லாம் நரகாட்சியாக இருக்குது. எத்தனை நகராட்சி இருக்குது. அங்கே எல்லாமே மக்கள் சாக்கடை மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டு தெரு பார்த்தீங்கன்னா குறுகலாக இருக்கும். இந்த பக்கமும் சாக்கடை ஓடும், அந்த பக்கமும் சாக்கடை ஓடும். 2 பக்கமும் சாக்கடை. அதை தாண்டி தான் நம்ம ரோட்டுக்கு வரணும், தெருவுக்கு வரணும். அந்த பக்கம் வெளியே வரும். ஒரு வண்டி வந்தாலும் தாண்டி தான் போகணும். ஒரே நாத்தங்க, அவ்வளோ கப்படிக்கும். அந்த அளவுக்கு சாக்கடை மயமாக இருக்குது. சார், இது கார்பரேஷனில் அள்ளுவாங்க. அள்ளி தெரு மேலே போட்டு போவாங்க. அதை வண்டியில் அள்ளுறதுக்கு 1 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் வருவான். அவ்வளோ நாள் கழிச்சு வரும்போது என்ன ஆயிடுது? கோழிலாம் கிண்டி திருப்பி அதுக்குள்ளே போட்டுரும். இதே மாதிரி அந்த சாக்கடை சுத்தமாகாமல் கொசு உற்பத்திக்கும் நோய் உற்பத்திக்கும் பெரிய காரணமாயிருதுங்க. இன்னைக்கு நகராட்சிலாம் நரக ஆட்சி தாங்க. சாக்கடை சாப்பாடு அதுங்கிட்ட தான் சாப்பிடணும். அது மேலே தான் படிக்கட்டில் உட்காந்துருப்பாங்க. சுற்றி இதை மக்களுக்கு பழகி போச்சு. இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனால் ஃபாரின்லாம் அப்படி கிடையாதுங்க. இத்தனை மக்கள் தொகை இவ்வளோ இருக்கிறாங்க, இவ்வளோ இது நெருக்கடி ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வளர்ச்சி இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. எந்த கவர்மெண்ட் அது செய்யாமல் இருக்குது. காரணம், ஒவ்வொரு நகராட்சியும் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கணும், பாதாள சாக்கடை கொடுக்கணும். கரண்டெல்லாம் அண்டர் கிரவுண்டில் போகணும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர்லேருந்து ஒரு 50 கனெக்ஷன் போதுங்க. கொசன் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பலமான காற்று அடித்தா கூட அந்த கரண்டை கட் பண்ணி விட்டுறாங்க, அல்லது அருந்து விழுந்துருது. லைனே வர்றது கிடையாது. எவ்வளோ பாதிக்குது? யார் மேலே விழுந்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி நெருக்கடியான நகராட்சிகள்லாம் கரண்டெல்லாம் பூமிக்குள்ளோடி கொடுக்கணும். ஒரு பாதாள சாக்கடை உருவாக்குனது தான் பாதுகாப்பு. அதுதான் வளர்ந்த தமிழ்நாடு. அதுக்கு என்ன காசு இல்லையா கவர்மெண்ட் கிட்ட? மக்கள் கிட்ட ஒரு இணைப்புக்கு 10,000 15,000 கேட்டால் கொடுக்க போகிறாங்க. நீ பாதாள சாக்கடை போட்டால் அவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படி போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் தண்ணியை சுத்தம் பண்ணி விவசாயத்துக்கு கொடுக்கலாம். அதில் வர கழிவுகளை உரமாக்கலாம். கிராமங்கள்லாம் நல்லா செழிக்குங்க. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முன்னே இருந்த அரசாங்கமும் செய்யலை, இப்போ இருக்கிற அரசாங்கமும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது, செய்யணும். அதுதான் மாற்றம்.